ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்தியாவின் 15 வீரர்கள் கொண்ட ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பல்வேறு விமர்சனங்கள் தற்போது எழுந்த நிலைமையில் தன்னுடைய துணை கேப்டன் பதவியை உதறி தள்ளிய இளம் வீரரான சுப்மன் கில் அவர்கள் அதிரடியான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாது அவங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து விலகப் போவதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல் தற்போது பிசிசிஐக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு பதிலாக 2 முக்கியமான வீரர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க தான் தற்போது ஸ்குவாட்குள்ளே சேர்க்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் துவங்க இருக்கு. இதற்கு இந்திய அணி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இந்தியா ஒருவேளை ஃபைனலுக்கு போச்சு அப்படின்னா ஃபைனலும் துபாயில் நடைபெறும். இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக அனைத்து அணிகளுமே தங்களுடைய வீரர்களுடைய பட்டியலை அவங்க வெளியிட்டாங்க. கடைசியாக இந்தியா பார்த்தீங்கன்னா வெளியிடும்போது இந்திய அணிக்கு கேப்டனாக ரோஹித் சர்மா அவர்களும் துணை கேப்டனாக சுப்மன் கில் அவர்களும் நியமிக்கப்பட்டாங்க. அடுத்ததாக விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஹார்திக் பாண்டியா, ரவீந்தர் ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங் அப்படின்னு 15 வீரர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அவர்கள் எதற்காக தற்போது துணை கேப்டன் பதவியில் அவங்க நியமிக்கப்பட்டாங்க அப்படின்றது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்களுடைய முடிவு அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. வீரர்களை தேர்வு செய்யும் போது அங்கு கௌதம் கம்பீர் அவர்கள் துணை கேப்டனாக ஹார்திக் பாண்டியா அப்படி இல்லைனா ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களை நியமிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அஜித் அகர்கர் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க 2 பேரும் சுப்மன் கில்லை துணை கேப்டனாக போட வேண்டும் அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கேட்டிருக்காங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க தற்போது துணை கேப்டன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சீனியர் வீரர்களான ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற பிளேயர்ஸ் துணை கேப்டன் பதவியை கொடுக்கும்போது அவங்களுடைய ஆதிக்கம் அணியில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். அதாவது அடுத்த கேப்டன்ஷிப் பொறுப்பை அவங்க கிட்ட கொடுக்க வேண்டும் போன்ற விவாதங்கள் எழும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு இளம் வீரரான சுப்மன் கில்லை இந்த கேப்டன்ஷிப் பதவியில் அமர வச்சுட்டாங்க அப்படின்னு பல பேர் தற்போது விமர்சனங்களை வைத்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில் சின்னத்தல சுரேஷ் ரெய்னா அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது ஸ்குவாடில் சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு அதிரடியான வீரர் இடம் பிடிக்காமல் போயிருப்பது தற்போது இந்திய அணிக்கு மிகவும் ஒரு மோசமான நிலைமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த அனைத்து திசைகளிலும் ரன்கள் அடிக்கக்கூடிய ஒரு சிறந்த வீரர் அணியில் வச்சுக்கிட்டு அவரை ஸ்குவாடில் கூட எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது இந்தியாவுக்கு மட்டும்தான் பின்னடைவை ஏற்படுத்தும். சூரியகுமார் யாதவ் போன்ற ஒரு வீரர் மற்ற அணியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஸ்குவாடில் எடுத்து அவங்கள கேப்டனாகவோ துணை கேப்டனாகவோ அமர்த்தி இருப்பாங்க. ஆனால் தற்போது இந்திய அணியில் மட்டும்தான் இது போன்ற அநியாயங்கள் நடக்குது அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா குற்றத்தை சுமத்தியிருக்காங்க. பல்வேறு விமர்சனங்கள் இது போல தொடர்ந்து எழுந்த நிலைமையில் சுப்மன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு இந்த துணை கேப்டன் பதவி வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். காரணம் தற்போது தொடர் துவங்குவதற்கு முன்பாகவே இவங்க மீது அதிகப்படியான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய நிலைமையில் இது எனக்கு தொடரில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் கேமில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாட முடியாது. அதன் காரணத்தினால துணை கேப்டன் பதவியை வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி இருக்காங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.